ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 22. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2003ல மைக்கி டிராகன் எல்லாருமே சின்ன பசங்களா இருக்காங்க. மைக்கி பாஜி கூட போயிட்டு இருக்கான். அப்ப மைக்கி கிட்ட அந்த சாதாரண ஸ்கூட்டர் கூட கிடையாது. என்கிட்டயும் பைக் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மைக்கி சொல்லவும், என்னோட பைக் தான் டோக்கியோலயே பெஸ்ட் அப்படின்னு பாஜி சொல்றான். ஹே, என்னோட பைக் தான் ஜப்பான்லயே பெஸ்ட் அப்படின்னு டிராகன் சொல்லவும், மீட்ஸியா அந்த இடத்துக்கு வந்து, உங்களோட குட்டியோண்டு மூலையில அவ்வளவுதான் உங்களால யோசிக்க முடியும், என்னோட பைக் தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட் அப்படின்னு மீட்ஸியா சொல்லவும், ஓ நீங்க எல்லாம் இன்னும் எர்த்துல தான் இருக்கீங்களா, என்னோட பைக் தான் யூனிவர்ஸ்லயே பெஸ்ட் அப்படின்னு காசுட்டரா சொல்றான். மைக்கி ஏதோ ஒரு மீட்டிங்காக தான் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கான். அதனாலதான் இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. மைக்கிக்கு இப்ப தூக்கமா வந்துட்டு இருக்கு. சிக்னல் விழவும் பார்த்தா பாவ் கரெக்டா வந்துட்டு யார் ஸ்ட்ரைனுக்கு போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் சேஸ் பண்ணி போறாங்க. பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே மைக்கி தூங்கிதான். இப்ப பாஜி தான் கடைசி ஆளா போய் அதுவும் மைக்கியவோ தூக்கிக்கிட்டே போறான். நீதான் ரொம்பவோ லேட் பாஜி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவோ, உங்களுக்கு என்னடா தெரியும், நம்ம பைக்ல வந்துட்டு இருக்கும் போதே மைக்கி பாதிலேயே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்றான். ஹே மைக்கி, எதுக்காக எங்க எல்லாரையும் இங்க வர சொன்ன அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். பிளாக் டிராகன் ஒரு கேங் இருக்கு தெரியுமா அப்படின்னு மைக்கி கேட்கவும், ஆமா அது ரொம்பவும் மோசமானது அப்படின்னு சொல்லி மீட்ஸியா சொல்றான். ஹே காசுட்டோரா, நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், காசுட்டோரா அமைதியா நின்றுட்டு இருக்கான். அவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க தானே அப்படின்னு மைக்கி கேட்கவும், அவன் அமைதியா இருக்கிறான். என்னது அவன்கிட்ட சண்டை எடுத்திருக்காங்களா, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது, ஆனா நம்ம ரீசனே இல்லாம அவங்க கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். இவங்க எல்லாம் உண்மையிலேயே ரவுடிங்க, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது, ஆனா நமக்கு ஒரு நல்ல ரீசன் தேவை அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், ஹே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நம்ம ஏன் ஒரு பைக் இருக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான். எல்லாருக்குமே அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா நம்ம மைக்கி தான் கமாண்டரா இருப்பான், டிராகன் நீ தான் வைஸ் கமாண்டர் அப்படின்னு சொல்லி இப்பவே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை அவங்க பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆமா நம்ம கேங்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கவும், மைக்கி அவனோட பேரான மாஞ்சிரோ சானோல இருந்து டோக்கியோ மாஞ்சிரோ கேங்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்மள ஒரு கேங் ஸ்டார்ட் பண்றோம், இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன பேர் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மைக்கியை கிண்டல் பண்றாங்க. சரி அப்படின்னா நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், எங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் நாங்கள் உனக்கு கொடுக்குறோம் மைக்கி, நீ தான் ஒரு நல்ல கேங்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லவும், நீ எந்த மாதிரி கேங்கை உருவாக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாருமே உயிரை கொடுத்து மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேங்கா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லப்போ, சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு விதமா நம்ம ஒரு சாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடைக்கு ஓடுறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு குட் லக் சாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்பவும் ரேட் அதிகமா இருக்கு, இவங்க கிட்ட காசு கம்மியா இருக்கு, ஆனா எல்லார்கிட்டயும் இருக்கிறத சேர்த்து வச்சு வாங்கினா நம்மளால ஒரு சாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி இப்போ ஒரே ஒரு குட் லக் சாம் வாங்குறாங்க. ஹே பாஜி, இந்த கேங் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீ தான், ஸோ நீ தான் இதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. தேங்க்யூ கைஸ், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லியிருப்பான். இப்போ அந்த ஸ்டோரியை மைக்கி எல்லார்கிட்டயும் சொல்லவோ எல்லாருமே கண் கலங்குறாங்க. பாஜி அன்னைக்கு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கேங்ல ஒருத்தருக்கு பிரச்சனைனா மற்ற எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டிவா நிற்போம், ஒருத்தர் பார்த்துக்கிற கேங்கா தான் நாங்க இருக்கோம் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், என்ன மன்னிச்சிரு பாஜி, நான் அதுல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி மைக்கியுமே இப்ப கண் கலங்குறான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வரவோ எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அடி வாங்கி அன்கான்சியஸா இருந்த ஹான்மாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹே மைக்கி, நான் பாஜி கூடவே இருக்கிறேன், இது நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு காசுட்டரா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு மைக்கியோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். டோமான் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். இப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கீசுக்கியும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு காசுட்டோராவை மொரஸ்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். மைக்கி, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், உங்க அண்ணனுக்கு செஞ்சதுக்கும் சரி பாஜிக்கு செஞ்சதுக்கும் சரி, ஆனா கடைசி வரைக்கும் இது என் மனசுல ஒரு சமயா இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் எனக்கான தண்டனை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப கொஞ்சம் காசுட்டோரா திருந்திட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மைக்கி எதுவுமே பேசலாம், அமைதியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். நம்ம ஹீரோ டாக்கெமிச்சியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப பாஜி கூடவே காசுட்டோரா இருக்கிறான். போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அக்டோபர் 31 அன்னைக்கு நடந்த சண்டையில டோமன் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் அரெஸ்ட் ஆயிருக்கான், ஒருத்தன் இறந்து போயிருக்கான். இந்த சம்பவத்தை பிளடி ஹாலோவின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்ப 2 வாரம் கழிச்சு சீஃபியோ பாஜியோட சமாதி முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு யாக்கி சோபா சாப்பிடணும் போல இருக்கு, எப்பவும் போல நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு பாஜி கேட்டிருப்பான். சீஃபியோ அவன் ஆசைப்பட்டபடியே அவன் பாதையை சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் அவன் சமாதியில வச்சிருக்கான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஸ்கூல்ல செர்மானி நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்க பசங்க எல்லாம் வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, சின்ன வயசா இருக்கிற சீஃபியோ தான் அவன் ஸ்கூல்ல ஒரு பெரிய ரவுடியா இருந்திருக்கான். ஏங்கப்பா உன்னை அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல, நீ ஒரு பெரிய ரவுடியா மாறவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. இப்போ உள்ள ரவுடிங்க எல்லாம் யாருமே அந்த லெவலுக்கு ஆசம் இல்ல அப்படின்னு சொல்லி சீஃபியோ வருத்தப்படுறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, ஹே சீஃபியோ, ஃபர்ஸ்ட் இயர்ல எவனோ ஒருத்தன் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கானா, நம்ம கூட தான் படிக்கிறான், அவன் வேற லெவல்ல ஃபைட் பண்றான்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சீஃபியோட்ட சொல்லவோ, அப்படியா வாங்க போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சீஃபியோ போறான். ஹே இங்க புதுசா வந்திருக்கிற அந்த பையன் பாஜி யாருடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட விசாரிக்காம அவன் கையை காட்டினா, என்னது இவனா அப்படின்னு சொல்லி சீஃபியோ ஷாக் ஆகுறான்.
ஏண்டா அந்த சோடா புட்டிக்காரனா பாஜி அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனெல்லாம் அடிக்க மூடல அப்படின்னு சொல்லிட்டு சீஃபியோ அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். பாஜி பெரிய பசங்களே அடிச்ச ஒரு ரவுடி அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வந்து பாக்குறான். ஆனா அவன் ரொம்ப படிப்பாளியா இருக்கிறாங்கிறதுனால விட்டுட்டு போயிருந்தான். ஸ்கூல் முடிஞ்ச பாஜி எதையோ உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அப்ப சீஃபியோ வந்துட்டு ஹே நீ இது தப்பா எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்லையே நான் டிக்ஷனரியில நல்லா தேடி பார்த்தேன், அதுல இப்படிதான் போட்டுருந்துச்சு, இது மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா எங்க அம்மா செம டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்னு பாஜி சொல்லவும் சரி கொண்டா இதை இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சீஃபியோ சொல்லி கொடுக்கவோ பாஜி ஹாப்பி ஆகுறான். இன்னும் நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சீஃபியோ வந்துட்டு பாஜிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா எழுதி கொடுக்குறான். சீஃபியோ சார் நீங்க என்ன அந்த பாஜி கூடவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவோ தெரியல அவன் ஏதோ எனக்கு டிஃப்ரெண்டா தெரியுதான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சீஃபியோ யோசிச்சுக்கிட்டே போறான். ஹே நீ தானே சீஃபியோ, என்ன தைரியம் இருந்தா எங்க கேங்ல இருக்கிற ஒரு தனியா அடிப்பேன், நாங்க எவ்வளவு பெரிய பைக்கர் கேங் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சீஃபியோவை போய் திட்டவும் சீஃபியோ அவன் மூக்கிலேயே தலையை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ஓ சாரி சார் நான் உங்களுக்கு கிரேடிங்ஸ் வைக்கலான்னு குனிஞ்சேன், நீங்க தான் வழியில நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒருத்தனை அடிக்க 8 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிய வெக்கமா இல்ல, வாங்க மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபைட் பண்றான். இருந்தாலுமே கடைசியில அடி வாங்க தான் செய்யறான். ஏன்னா அவங்க 8 பேர் இருக்காங்க, இவன் வெறும் ஒரே ஒரு ஆள் தான். மாஃப் எடுத்து மண்டையை உடைக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிக்கவும் பார்த்தா பாஜி அந்த இடத்துக்கு வந்து நான் அந்த லெட்டரை முடிச்சிட்டேன், ரொம்பவும் தேங்க்ஸ் சீஃபியோ அப்படின்னு சொல்லவோ பாஜியவும் அவன் அடிக்க போறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, பதிலுக்கு நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவோ சீஃபியோ வேணாம் அப்படின்னு சொல்றான். பார்த்தா பாஜி ஒரே பஞ்சில் அவன் மண்டையை பழந்துருதான். சீஃபியோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. பாஜி ஒருத்தனை எல்லாரையும் அடிச்சு போட்டுருதான். கேட்டுக்கோங்க பொடி பசங்களா, டோக்கியோ மாஜி கேங்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் மேல கை வைக்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், அதோ நிக்கிறானே அவன் என் ஃப்ரெண்டு, அவன் மேல கை வைக்கணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான், புரிஞ்சுதான்னு கேட்கவும் எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போயிருந்தாங்க. ஹே சீஃபியோ யாக்கி சோபா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க மேல மரியாதை வந்திருக்குன்னா அது இவன் மேலதான் அப்படின்னு சொல்லி சீஃபியோ நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. பாஜி வீட்டுல போய் பார்த்தா ஒரே ஒரு யாக்கி சோபா தான் இருக்கு. சரி எனக்கு பசிக்கலன்னு சீஃபியோ சொல்லவோ நம்ம இதை ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்றான். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து சீஃபியோ ரொம்பவும் அழறான். நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு மைக்கி வந்து நிக்கிறான். பாஜியோட சமாதி முன்னாடி வந்து மைக்கி அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஜெயில காசுட்டரவை பாக்குறதுக்காக மைக்கியும் டிராக்கனும் போயிருக்காங்க. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு காசுட்டோரா சோகமா சொல்லவும் நீ சூசைட் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு டிராகன் சொல்லவோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உன்னோட அந்த லுக்கை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது நீ அந்த முடிவை தான் எடுத்துருப்பேன்னு சொல்லி அப்படின்னு டிராகன் சொல்லவும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு காசுட்டோரா சொல்றான். மைக்கி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி தான் என்னை இங்க அனுப்புனா, நீ ஸ்டில் டோமான்ல ஒரு மெம்பர் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இதை தானே நீ ஆசைப்பட்ட பாஜி அப்படின்னு சொல்லி மைக்கி அவன் சமாதி முன்னாடி நின்று கேட்கறான். மைக்கி உன்னை மன்னிச்சிட்டான் அப்படின்னு டிராகன் சொல்றான். காசுட்டோரா கண்ணில இருந்து அப்படியே கண்ணீரா வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எனக்கு மைக்கி கிட்ட பிடிச்சதே இது ஒண்ணுதான், அவன் எப்பவுமே பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் கண்டிப்பா இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வர முடியாது. அது போக பாஜியோட கடைசி ஆசை இதுதான். அதனாலதான் மைக்கி காசுட்டோராவை இப்ப மன்னிச்சிட்டான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல அப்படின்னு நான் எதுவும் பொய்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். பட் ஆனாலுமே நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் காமெடிலாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.